திண்டுக்கல் திமுக கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ரவுண்ட் ரோட் தனியார் மகாலில் அமைச்சர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. திண்டுக்கல் திமுக கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டம் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு குறித்து ஆலோசனை கூட்டம் புதன்கிழமை மாலை 6:30 மணி அளவில் திண்டுக்கல் ரவுண்ட் ரோட் தனியார் மகாலில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான பெரியசாமி கலந்து கொண்டார். மேற்கு மாவட்ட செயலாளரும் உணவு மற்றும் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான பி செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். மேலும் இக்கூட்டத்திற்கு அவைத் தலைவர்கள் மோகன், காமாட்சி ஆகியோர் தலைமை வைத்தனர். இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி பங்கேற்று பேசியதாவது: கலைஞரின் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட நீங்கள் எல்லோரும் கூடி இருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த இயக்கத்திற்கு உயிர் பூட்டியவர் நம்முடைய இயக்க தலைவர் டாக்டர் கலைஞர். அவர் போல ஒரு தலைவரை இந்தியாவில் எங்கும் பார்க்க முடியாது. அவர் வழியாக வந்த நம்முடைய தளபதி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் கண் தூங்காமல் உழைக்கக்கூடியவர். உலகத்துக்கே உழைப்பு என்றால் என்ன என்று சொல்லித்தரும் அளவுக்கு உழைக்கக்கூடியவர் நம்முடைய முதல்வர். இந்திய துணை கண்டமே வியக்கும் வகையில் நல்ல திட்டங்களை தீட்டி மக்களை பற்றி 24 மணி நேரமும் சிந்திக்கக்கூடிய முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதில் மிக ஆர்வமாக உள்ளார். அந்த ஆர்வம் நம்மிடம் எள்ளளவும் குறையாமல் உள்ளது. தெருவெங்கும் உரெங்கும் உலகெங்கும் நம் கலைஞர் நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என பேசினார். நிகழ்ச்சியில் நகர செயலாளர் துணை மேயருமான ராஜப்பா, மேயர் இளமதி, மாவட்ட துணை செயலாளர் நாகராஜன், பிலால் ஹுசேன், திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர், நகர பெருக்கழக கிளைக்கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீங்க 4ஆம் தேதி ஓட்டு அதுக்கு முன்னாடி கொண்டாடுறத நம்ம தலைவர் கலைஞருடைய அந்த ஜூன் 3ஆம் நாள் கலைஞருடைய பிறந்த நாளை இதுவரை திண்டுக்கல் மாவட்ட சரித்திரத்தில் கண்டிராத அளவிற்கு நீங்கள் அந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி அதை முதல் நாளே அறிவிக்கிற வெற்றி விழாவாக இருக்க வேண்டும் என